அரசு சேவை மையத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட காவலாளியை வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு சேவை மையம் ஒன்றில் 4 நாட்களுக்கு முன்தான் அந்த சிறுமி சேர்ந்தார். 8ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுமி ஞாயிறன்று காலை தூங்கி எழுந்து வந்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முகத்தில் கை வைத்து அழுத்தி மயக்கமடைய செய்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. சிறுமி தப்பிச் செல்ல முயன்றபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதிகளவில் இரத்தப்போக்கும் ஏற்பட்ட நிலையில் முதலில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டார். சிறுமி கூறிய தகவல்களின் அடிப்படையில் சேவை இல்ல காவலாளி மேத்யூவை காவல்துறையினர் பிடித்தனர். அவரை அழைத்துச் சென்று காட்டியபோது சிறுமி அடையாளத்தை உறுதி செய்ததை அடுத்து மேத்யூவை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவத்தை அடுத்து பெண்களுக்கான அனைத்து இல்லங்களிலும் பெண் காவலாளிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்கள் இப்போ லேடி வாட்ச்மேன் கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ இந்த மேத்யூன்றவர் அங்க காவலராக இருக்கிறவர், அதனால பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்க ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணுன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது. கைது செய்யப்பட்ட காவலாளியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று மீண்டும் மீண்டும் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட காவலாளி மேத்யூவை வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சாந்தகுமார்.